லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், நான் போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ரொம்ப அவசரம்னா மட்டும் கால் பண்ணா போதும். இல்லைன்னா நான் கூப்பிடுற வரைக்கும் நீங்க எந்த காலும் பண்ணாதீங்க. சரிங்கண்ணா. இங்க பாருடா, இப்ப எடுத்திருக்கிற வேலை சாதாரண வேலை இல்ல. எல்லாத்தையும் மொத்தமா கிளியர் பண்ணி அனுப்புற வரைக்கும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரிண்ணே. இதெல்லாம் நீ சொல்லணுமாண்ணே? நீ கிளம்புன ஒரு ஈ காக்கா கூட உள்ள வர முடியாது. என்னண்ணே, எங்களை பத்தி தெரியாதா உனக்கு? டேய், உங்களை பத்தி தெரியும்டா. ஆனா உள்ள வச்சிருக்கிற சரக்கு ரொம்ப டேஞ்சரான சரக்கு. என்னண்ணா, பொண்ணுங்க தானே, நம்மள என்னண்ணா பண்ணிருவாங்க? இந்த அசால்ட்டு தான் ஆவாது. தனியா இருக்கிற பொண்ணை டீல் பண்ற மாதிரி இல்லை இது. கூட்டமா பொண்ணுங்க ஒன்னா இருந்தா டேஞ்சர் தான். புரியுதா? யாரா அவனுங்க? ஏய், யாரு என்னன்னு தெரியல. என்ன நடந்தாலும் எஸ்கேப் ஆயிருங்க. பாத்துக்கலாம். சரிண்ணே. ஓகேவா? ஏய், உஷாரா இருங்கடா. வணக்கம் மூர்த்தி. யாரா இவன் உஷாரா நிக்கிற மாதிரி இருக்கு? யாருக்கும் எந்த டென்ஷனும் வேணாம். வந்த டீல பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பேன். டீல? என்ன டீலு? நாங்க எந்த டீலும் பேசுறவங்க இல்ல. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது தப்பான இடம் தான். ஆனா தொழில்காரங்களை அப்படி சொல்ல முடியுமா? நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் உங்க ஃப்ரெண்டு தான், ஆனா வேற டிபார்ட்மெண்ட். நாங்க உங்கள மாதிரி பொண்ணுங்க புரோக்கரேஜ் எல்லாம் போறது இல்ல. சும்மா கைய கால வெட்டுறது, தேவைப்பட்டா கழுத்தையே வெட்டுறதுன்னு அப்படியே போயிட்டே இருப்போம். ஏய், இரு. நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. நம்ம கோழி பிரகாஷ் சொல்லி தான் வந்திருக்கேன். ஏய், கோழிக்கு போன போடு. அவர் பேசிட்டு வரட்டும், அதுக்குள்ள நான் விஷயத்த சொல்லிடுறேன். கையில ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா அத ரொம்ப நாள் என்கிட்ட வச்சிருக்க முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? இந்த வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. விசாரிச்சதுல உங்க பேரை தான் 2-3 பேர் சொன்னாங்க. அதனாலதான் கைமாத்தி விட்டுலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? கோழி என்ன போன் எடுக்கலண்ணே? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும். நீங்க கூட ஏதோ புதுசா வேலை எடுத்திருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. அது கூட யாரு? கோழி என்ன எங்க வேலையை பத்தி சொன்னாரா? மூர்த்தி என்ன? டேய், அவர் தான் தெளிவா கோழி தான் அனுப்புனான்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? அண்ணா, அண்ணா. என்னங்கம்மா? என்னாச்சுண்ணா? மூர்த்தியை போய் பாத்தீங்களா? என்ன சொன்னா? நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததும்
நீங்களே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம உங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன, நம்ம பிளான் சக்சஸ் தானே? சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்துல தோல்வின்னு சொல்ல முடியாதுமா. நான் வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா வீட்ல யாராவது நம்ம கூட இருந்துகிட்டே இருக்காங்க. அதான் சமயம் வரும்போது சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் எனக்கு சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு. ஒரு நிமிஷமா. நல்ல வேளை யாரும் வரல. நீங்க போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் படி தான் அந்த மூர்த்தியை போய் நான் பார்த்தேன். அவனும் நீங்க சொன்ன மாதிரி தான் பேசினான். ஆனா திடீர்னு ஒரு டைம்ல என் மேல சந்தேகம் வந்து உஷாராயிட்டான். அப்புறம் நான் என்னமா பண்ண முடியும் சொல்லுங்க? சாதாரண பொது ஜனமா இருந்திருந்தா என் மிரட்டலுக்கு அந்த இடத்துலயே நான் சொன்னதை செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த மூர்த்தி ஜெயிலு போலீஸ் எல்லாம் பார்த்தவன், அதனாலதான் உஷாராயிட்டான் அவன். அப்போ நம்ம பிளானை மாத்தணுமா? அதெல்லாம் தேவையில்லம்மா. என்கிட்ட பிரச்சனையை விட்டுட்டீங்கல்ல, விடுங்க. இனிமே பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை என் கையில மாட்டாமையா போயிடுவான். ஓகேண்ணா, ஆனா நெக்ஸ்ட் டைம் அவன் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே கூடாது. சரிம்மா, பாத்துக்கலாம். சரிண்ணா, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வருவாங்க. நம்ம டிஃபன் எடுத்து டேபிள்ல வச்சிருவோம். 5 நிமிஷமா. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. பரவாயில்ல மித்ரமா, நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். நான்லாம் ஒத்த ஆளா ஒரு பந்திக்கே பரிமாறினவோமா. இங்க ஒரு 10 பேர் கூட இல்ல. நீங்க போய் உட்காருங்கம்மா. மித்ரா, வந்து உட்காரு. எல்லாரும் சொல்றாங்கல்லம்மா, உட்காரு. போய் உட்காருங்கம்மா. வா. மித்ரா, come and sit, I say. ஐயா, இங்கிலீஷ்ல வரேங்க. பேசணும் மாமா, புரியலையா? கம் ஓ, அண்ட் correct, correct. ஐ யாருண்ணே? சொன்னேன் மாமா. இட்லி எடுத்து அடிச்சிருவேன். அமைதியா இரு. என்ன மாமா, ஒரு இட்லி தான் வச்சிருக்காங்க, அதை கூடவா சாப்பிட முடியல உங்களால? காதும் பச்சை உனக்கு. மித்ரா, சாப்பிடுமா. ஐயோ, நான் வெண்டைக்காய் சாப்பிட்றது யாருக்கோ பிடிக்கல. நல்ல ராசி. இதுக்கு பேசாம மித்ரா கடைசிலேயே சாப்பிட்டுருக்கலாம். இப்ப பாருங்க, தேவையில்லாம நாமளும் சாப்பிட முடியாம ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனா என்ன? அதான் யூபிஎஸ் இருக்குல்ல. சிங்கம், ஐயா. போய் யூபிஎஸ் ஆன் பண்ணி விடு. சரிங்க, சீக்கிரம் ஐயா, ஆன் போய் பண்ணு. ஆமாமா, இவன் போனதும் அப்படியே அது ஆன் ஆயிடும். அந்த யூபிஎஸ் கரண்ட் ஆஃப் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இப்ப அதுவும் ஆகலனா வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். என்னன்னு தெரியல. என்னாச்சு? ஐயா, யூபிஎஸ் ஆன் ஆகலங்க ஐயா. அதுவும் இல்லையா? சரி பரவாயில்ல, கேண்டில் இருக்கும், அதை ஏத்தி வை. நார்மல் டின்னரை கேண்டில் லைட் டின்னரை மாத்திடுவோம். என்னண்ணே நான் சொல்றது? மாமா, இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க. நீ அது கூட சொல்லலையப்பா. எங்க சொல்ல விடுறீங்க? வாய் திறந்தாலும் வாய் மூடி என் வாயை சாத்திடுறீங்க. அப்புறம் எப்படி சொல்றது? சிங்கம், இன்னும் என்ன நின்று இருக்க? போய் கேண்டில் எடுத்துட்டு வா. கேண்டிலும் இல்லையா? ஆமாங்க, இது வரைக்கும் நம்ம வீட்டுல கரண்ட் கட் ஆனதே இல்ல. அதனால மெழுகுவத்தி வாங்கி வைக்கிற அவசியமே இல்லாம போச்சு. ஏன்பா, இதெல்லாம் ஒரு பதிலா?
இந்த வீட்ல ஒரு மெழுகுபத்தி கூடவா இல்ல? போய் நல்லா தேடி பாரு, உள்ள எங்கேயாவது இருக்கும். பீரோ கடையில் கூட உருண்டு கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. இரு இப்போ கேண்டில் இல்லைன்னா இந்த கேண்டில் லைட் டின்னர் ஆல்டர் பண்ணி அப்படியே மூன் லைட் டின்னராக மாற்றிடலாம், சரியா? ஏப்பா அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போய் சொல்றியா? 3 தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது மாமா. 3 தேடி நாம தான் மொட்டை மாடிக்கு. இப்ப எல்லாம் கிளம்புங்கப்பா. இவன் பேச ஆரம்பிச்சிட்டான். கேட்ட கேள்விக்கு வாங்க போலாம். சரி முடியல போலாம். சாமி. அதாவது சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நிலா சோறு சாப்பிட வந்துட்டோங்கிறதுக்காக சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் பேசுறதுக்கு கூட வாயை திறக்கலாம். ஏதாவது பேசுங்கப்பா, போர் அடிக்குது. யோ, நாங்கள் என்னையா பேசுறது? நீ தான் கூட்ஸ் வண்டி மாதிரி அப்படியே லொடலொடன்னு பேசிட்டே இருப்பிய. சரி பேசி தொலை, வேற வழி இல்லை, கேட்டு தொலைக்கிறோம். ஒரு மைக் இருந்த தாயன். ஏன் மைக் கொடுத்தா அதை ஊருக்கே வர கேட்கணுமா? நீ பேசுறது எங்களாலே கேட்க முடியல, பேசு, தலையெழுத்து. மாப்பிள, இதெல்லாம் அரசியல் மீட்டிங்க. நான் மட்டும் பேசுனீங்க எல்லாரும் கேட்க. இட் இஸ் நிலா சோறு ஃபங்க்ஷன் மேன். எல்லாரும் பேசினாதான் எல்லாரும் கேட்க முடியும், புரியுதா? ஆல் டாக்கிங் ஆல் கேக் கட்டிங். இங்கிலீஷ் டக்காதப்ப ஏதாவது பேசுங்கப்பா. கரெக்ட் தான். ஆனா டாபிக் எதுவும் இல்லாம என்னால எப்படிடா பேச முடியும்? டாபிக் ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். டாபிக் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. 3/4 மணி நேரத்துக்கு நானே மூச்சுடாம பேசுறேன். முழுசா 3 நிமிஷம் கூட பேச முடியாது, அதுக்குள்ள நாக்கு தள்ளி நொர தள்ளிரும். இதுல 3/4 மணி நேரம் கிளிக்க போறாராமா. யோ மாப்பிள, என்னையா யோசிக்கிற? ஏதாவது டாபிக் எடுத்து விடு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் வரமாட்டேங்குது. இதுல யோசிக்க என்ன இருக்கு? தம்பிய வசந்திய பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நான் வசந்தி பத்தி பேசணுமா? என்னால முடியாது. நீங்க வேற என்ன? ஏமாமா, இப்போதான் மூச்சு பிடிக்க 3/4 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னீங்க, இப்போ ஜகா வாங்குறீங்க. எங்க பேசுங்க. யோ மாப்பிள, அது வேறு இது வேறு. ஒய்ஃபை பத்தி பேசுன்னு திடீர்னு சொன்னா நான் எப்படிப்பா பேசுறது? முடியலன்னு ஒத்துக்கோங்க. என்ன சும்மா சமாளிக்க பார்க்காதீங்க. சமாளிக்கலாம் இல்லையா? நான் மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அவன் ஒய்ஃபை பத்தி பேசணும்னு சொன்னாலே என்ன மாதிரியே மொழி பிதிக்கி திணறுவாயா மொட்டை பையில. உனக்கு கல்யாணம் ஆனா தெரியும். அது ஆகாது. எங்க அண்ணன் அண்ணி பத்தி பேச சொல்லு பாப்போம். இது நல்லா இருக்கு. டேய், என்னடா எதுக்குடா? நான் பாவம்டா டேய். பாத்தியா அண்ணனே ஜெர்க்காகிறாரு. மாமா, அக்காவை பத்தி ஒரு 4 வார்த்தை உங்களால பேச முடியாதா? ஏங்கா, என்னக்கா மாமா வளர்த்து வச்சிருக்க? யார் சொன்னா? வாசுகியை பத்தி பேச சொன்னா நான் விடிய பேசிட்டு இருப்பேன். உங்களாலலாம் அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்களால உட்காந்து கேட்க முடியும். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்கறோம். பேசுங்க. கண்டிப்பா நான் பேசி ஆகணுமா? பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது, சொல்லுங்க. நீ வேற. என் மனைவி வாசுகியை பத்தி சொல்றதுக்கு என்கிட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா சாம்பிளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப ஷேர் பண்றேன். நான் முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சப்போ என்கிட்ட பெரிய அளவுக்கு காசுலாம் எதுவும் இல்லை. ஏதோ கடனை உடனே வாங்கி இந்த ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா எதிர்பாராத விதமா ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 1 மாசத்திலேயே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு. அது பெரிய கெட்ட பேரை உண்டு பண்ணிருச்சு. நல்லா போயிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் டக்குன்னு டல் ஆயிடுச்சு. டாக்டர், ஸ்டாஃப், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இன்னொரு பக்கம் தலைவலி, இந்த நெருக்கடி இதெல்லாம் தாங்கிக்க முடியாம நான் குடிக்க வேற ஆரம்பிச்சிட்டேன். பிசினஸ், பர்சனல் லைஃப் எல்லாமே ஒரு மாதிரி சரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட மனசு சோர்ந்து போச்சு. அந்த
மாதிரி சமயத்துல யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி சமயத்துல என் மனசுக்கு துணையா இருந்த ஒரே ஆள் என்னோட வாசுகி தான். அன்னைக்கு வசு இல்லைன்னா நான் உங்ககிட்ட இப்படி உட்காந்து பேசுவேனான்னு எனக்கே தெரியல. மாமா, அக்கா அதை பண்ணாங்கன்னு சொன்னீங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்ல. சிம்பிளா சொல்லணும்னா எனக்காக பிரார்த்தனை பண்ணா. அதுல எல்லாமே அடங்கிருச்சு. என்னப்பா, பிரார்த்தனை தான் எல்லாருமே பண்றாங்களே. டேய், என்ன சொன்ன? நீ யார் யாருக்கெல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிருக்க சொல்லு பாப்போம். அது ரொம்ப கஷ்டம்டா. மத்தவங்களுக்காக பிரார்த்திக்கிற மனசு உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. அன்னைக்கு உங்க அம்மா பண்ண பிரார்த்தனையில எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒன்னே ஒன்னு எதிர்பார்த்தான்னா அது அன்பு தான்டா. அந்த அன்புனாலதான் நான் குடிக்கிறத நிறுத்தினேன். இன்னைக்கு அப்படி இப்படின்னு வளர்ந்து நான் இன்னைக்கு இந்த உயரத்துல இருக்கேன். அன்னைக்கு என்னோட வைஃப் வசு மட்டும் இல்லைன்னா யோசிச்சு பார்க்கவே முடியல. நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேனாங்கிறதே தெரியல. ஒரு ஆம்பளைக்கு தான் வாழ்க்கையில அவனோட மனைவியால மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்த முடியும். ஒரு அம்மா தன் பிள்ளைங்களுக்கு செய்யறதை விட ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்யற தியாகம் அதிகம். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாய்க்கு பின் தாரம்னு. அது ஜஸ்ட் வரிசை எண் இல்ல. தாய் இருந்த இடத்துல அவளுக்கு பின் வர்றவதான் தாரம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொன்னாங்க. இத கவிஞரே சொல்லிட்டாரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கரெக்டா வாசுகி? செம்மண்ண, சூப்பர் சூப்பர் மாமா. அருமன். ஏங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே, என்ன பத்தி 2 வார்த்தை பேச சொன்னா என்ன பேசுறதுன்னே தெரியலங்கறீங்க. என்னடி பண்றது? உன்னை நினைச்சாலே எனக்கு துக்கம் தொட்டை அடிக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லையே. அம்மா, நினைச்சேன் இன்னைக்கு நீங்க அடி வாங்குவீங்கன்னு. ஏ தங்கம், பாத்தியா, உனக்கு இப்பவே கிஃப்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்ன இங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வந்த கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? ஏய், நான் ஒன்றும் உன்னை பார்த்து ரசிக்கணுங்கிற ஆசையெல்லாம் வரல. ஏதோ பழக்க தோசத்துல என் ரூம் நினைச்சு வந்துட்டேன். இல்ல, அது அது வந்து அம்மா, நீ அப்படிலாம் பண்ண?
இங்க பாருங்க, மறுபடியும் மறுபடியும் அத பத்தியே பேசாதீங்க. நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க புத்தி இல்லாம யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்பி ஏன் கிட்ட வந்து ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க ப்ளீஸ். ஏய், நான் அதெல்லாம் சொல்லல. எதுக்கு நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ வேண்டுதல் அது இதுன்னு இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளலாம் கை விட்ட? ஏய், எதுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்படணும்? அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. எந்த முட்டாளாவது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஆமா, நான் முட்டாள் தானே. எனிவேஸ், நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சல, அதுக்கு தேங்க்ஸ்.